அன்பு தேவ பிள்ளையே, இன்று நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். யாரும் எனக்கு இல்லை, என் கவலைகளை புரிய ஆளில்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியுமா? உலகம் உங்களை கைவிட்டாலும் உங்களை படைத்தவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையின் பார்வையை மாற்றப் போகிறது. அமைதியாக அமர்ந்து இந்த இறை வார்த்தைகளை கேளுங்கள். இன்று உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. ஒரு முறை இயேசுவின் சீஷர்கள் படகில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு பெரிய சூறாவளி ஏற்பட்டது. அலைகள் படகின் மேல் மோதியது. மரணம் கண்முன் தெரிந்தது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவர் படகின் ஒரு ஓரத்தில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். சீஷர்கள் பயந்து போய் அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இரைச்சல் அடங்கு, அமைதியாயிரு என்றார். உடனே ஒரு பெரிய அமைதி உண்டானது. உங்கள் வாழ்க்கையிலும் இன்று கடன் பிரச்சனை, நோய் அல்லது குடும்ப பிரிவினை என்ற சூறாவளி இருக்கலாம். உங்கள் படகில் இயேசு இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். வேதாகமும் நமக்கு 3 முக்கியமான மருந்துகளை தருகிறது. முதலாவதாக சங்கீதம் 34:17 சொல்கிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கிலாக்கி விடுகிறார். உங்கள் அழுகுரல் அவருக்கு கேட்கிறது. இரண்டாவதாக மத்தேயு 11:28 இயேசு அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மூன்றாவதாக ஏசாயா 43:2 நமக்கு நம்பிக்கை தருகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இந்த வாக்குத்தத்தங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையின் அரண்கள். சோதனைகள் வரும்போது நாம் ஏன் சோர்ந்து போகிறோம்? நாம் தேவனை பார்க்காமல் பிரச்சனையை பார்க்கிறோம். இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்கள் பாரங்களை அவர் பாதத்தில் இறக்கி வையுங்கள். ஆண்டவரே, என்னால் முடியாது, நீரே இதை நடத்தும் என்று ஒரு முறை சொல்லி பாருங்கள். அந்த நிமிடம் உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய பாரம் குறைவதை நீங்கள் உணர்வீர்கள். அவர் கொடுக்கிற சமாதானம் உலகத்தால் கொடுக்க முடியாது. உங்கள் கவலைகள் அனைத்தையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த நாள் உங்கள் ஆசீர்வாதத்தின் தொடக்கமாக இருக்கட்டும். தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை உயரத்தில் வைப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து இறைவனின் தூதுவராக இருங்கள். விவிலியம் வாசிப்போம் சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you.